நண்பர்களே, சகன் சாப்பாட்டு முறை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு பெரிய தட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாப்பாடையும் போட்டு 5 பேரோ 4 பேரோ இருக்கக்கூடிய ஆட்கள் ஒன்றா உட்காந்து ஒரே தட்டில் சாப்பிடக்கூடிய இந்த பழக்கத்துக்கு தான் சகன் சாப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளிலையும் தமிழ்நாட்டில் தென் கடலோர முஸ்லீம் கிராமங்கள்லையும் இந்த பழக்கம் இருக்குதுங்க. இது ஒரு அழகான ஒரு பழக்கங்க. இதில் பல நன்மைகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று தான் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போகிறதுங்க. ஒரு கல்யாண வீட்டில் போனீங்கன்னா இந்த சகன் சாப்பாடு வைப்பாங்க. அந்த கல்யாண வீட்டில் யாருன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய பல மக்களோட 5 பேரோ 6 பேரோ ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இதனால் நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் உன்னோட உட்காந்து சாப்பிட்றதா அப்படிங்கிற இந்த சிஸ்டம் உடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சகன் சாப்பாடு இருக்குது. அதே மாதிரி இலங்கையில் பார்த்திங்கன்னா கடையில் வேலை பார்க்கக்கூடியவங்க, முதலாளி, இப்படி எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் முதலாளி, நீ தொழிலாளி அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வை உடைக்கக்கூடிய ஒரு இடமா இந்த சகன் சாப்பாடுங்கிற இந்த முறை இருக்குதுங்க. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் 6 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒரு 3 துண்டு கறி தான் இருக்குது, 4 துண்டு கறி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 4 துண்டையோ 3 துண்டையோ இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் பகிர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பண்பையும் இந்த சகன் சாப்பாடு வழங்குது. இந்த சகன் சாப்பாட்டு முறை பார்த்திங்கன்னா நபிகள் நாயகம் காலத்துலேருந்தே இருக்குது. நபிகள் நாயகம் பல இடங்களில் இது மாதிரி ஒரு தட்டில் பல பேர் ஒன்றா சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது என்னென்ன ஒழுங்குகள்லாம் பேணணும், எப்படி விட்டு கொடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற பல ஒழுங்குமுறைகளையும் சொல்லி தந்துக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த சகன் சாப்பாட்டு முறை ஆரம்ப காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் சொந்த ஊர்லேயும் இருந்துச்சு. ஒரு 2000 காலத்தில் குறைய ஆரம்பித்து 2010 பகுதிகளெலாம் டோட்டலாகவே இந்த சகன் சாப்பாட்டு முறை எங்கள் ஊரில் தொண்டியில் சுத்தமாக இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த சகன் சாப்பாட்டு முறை இருக்குது, குறிப்பாக திருமணங்களில். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த சகனில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், சகனில் சாப்பிட்ட அனுபவம் இருக்குது, இன்னும் எந்தெந்த ஊர்லெலாம் இந்த சகன் சாப்பாட்டு முறை இன்னும் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.